அனைவருக்கும் வணக்கம். நீங்க மாடு வளர்ப்பு ஒரு தொழிலை எடுத்து செய்ய போறீங்கன்னா அப்ப இந்த பதிவு உங்களுக்காக தான். நீங்க அந்த தொழிலில் வெற்றி பெற முடியுமா முடியாதான்றத ஒரு மாட்டு வியாபாரி தான் முடிவு பண்றாரு. எதனால இப்படி சொல்றோம்னா, நீங்க மாடு வளர்ப்பு ஒரு தொழிலை எடுத்து செய்யும் போது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது மாடை பத்தி இல்ல, மாட்டு வியாபாரிகளை பத்தி தான். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால அந்த தொழிலை நல்லபடியா நடத்தவே முடியும். அப்படிப்பட்ட மாட்டு வியாபாரிகள் 3 விதமா இருக்காங்க. அதாவது முதல் விதம் ஒரு 10-20 மாடை அவங்களே வாங்கி அதை அவங்க பண்ணையில வச்சு ஒரு மாடா வியாபாரம் பண்றவங்க. இரண்டாவது ரகத்தை சேர்ந்தவங்க ஊர் உள்ள இருக்க சின்ன சின்ன ஊருங்களில் இருக்க வேறொரு தொழில் செஞ்சுக்கிட்டு மாட்டு வாங்கி கொடுக்கறத ஒரு தரகர் வேலையா இடைப்பட்ட டைம்ல செய்யக்கூடிய ஒரு நபர்கள். இவங்க இரண்டாவது ரகம். மூன்றாவது ரகத்தை சேர்ந்தவங்க அவங்க சந்தையில் இருப்பவர்கள். அதாவது மாடு சந்தையில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சந்தை என்று எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த சந்தையில் ஒரு வாரம் முழுக்க இருப்பார்கள். ஒரு வாரத்தில் 5 நாள் அது போன்று இருப்பார்கள். எல்லா சந்தையிலும் அவங்கள பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு ஊர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் தொழிலே, சந்தையில் இருப்பது தான். அதே சமயம் அவர்கள் வாங்கியும் இருப்பார்கள், ஊருள்ள இருந்தும் மாடு வியாபாரம் செய்வார்கள், அனைத்தையும் செய்வார்கள். அவர்களுடைய தொழில் முழுமையாக அதுதான். இதை இவர்கள் எப்படியெல்லாம் செய்கின்றார்கள், இவர்கள் மற்றவர்களை எப்படி ஏமாற்றுகின்றார்கள், இதில் யாரெல்லாம் நியாயமாக இருக்கின்றார்கள், இவர்களுடைய வருமானம் என்ன, இவர்களின் வியாபார தந்திரம் என்ன, இது அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த தொழிலில் இறங்கி சாதிக்க முடியும். மாட்டு வியாபாரிகளை பற்றி தெரியாமல் மாடு வளர்க்க இறங்கினோம் என்றால் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும் புதிதாக வருபவர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு மாடை பத்தியும் தெரியாது, மாட்டு வியாபாரிகளும் பத்தியும் தெரியாது. மாடு வாங்கின மாடு நம்ம கூட தான் இருக்கும், அதை பத்தி நம்ம எப்போனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த வியாபாரி நம்ம கூட இருக்க மாட்டாங்க, அவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால அவங்கள பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.